வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையாக எப்படி கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையாக கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளையும் கொடுக்கின்றான், தான் நாடியவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் ஆக்கி விடுகின்றான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்முடைய கடமை பிள்ளை இல்லையா, அல்லாஹ் இடத்திலே துவா செய்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இன்ன துஆ ரத்துல் கதா. துவா என்ன செய்யணும்னு சொன்னால் விதியை மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, விதியை எழுதக்கூடிய அல்லா தான். இப்போ அந்த அல்லா இடத்துலேயே நம்ம சரண்டர் ஆகும் பொழுது அல்லாஹ் அதை மாற்றி கொடுக்கின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லா இடத்துல பேச போகும்போது அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எனக்காக துவா செய்யுங்க, அல்லாட்ட பேசுங்க, எனக்கு குழந்தை பிறப்பதற்காக துவா செய்ய சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாட்ட பேசும்போது கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கொடு என்று. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் எழுதி வைத்திருக்கின்றேன் விதியிலே அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று. இதை அந்த பெண்ணை சொல்லிடுறாங்க. திரும்ப 2வது தடவை போகும்போதும் அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லுகின்றான், குழந்தை பாக்கியம் இல்லை, விதி எழுதப்பட்டு சொல்கிறான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு பின்பாக அந்த பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண்ணுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்கிறது. ஆச்சரியமாயிடுச்சு அவங்களுக்கு. எப்படி என்று திரும்ப அல்லாஹ் சந்திக்கும் போது அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு பெண்ணுக்காக வேண்டி உன்னுடைய பிரார்த்தனை செய்தேன், உன்னுடைய கேட்டேன், விதியிலே இல்லை என்று சொன்னாய். இப்பொழுது அந்த பெண்ணுடைய கையிலே குழந்தை இருக்கிறது, எவ்வாறு என்று கேட்கும்போது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்க யா ரஹ்மான் ரஹீமீன், அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையவனே என்று என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. இந்த பிரார்த்தனையின் காரணமாக நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் அந்த அந்த பேர் உயர்ந்த பேர், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், தாயை விடவும் 70 மடங்கு கிருபை உள்ளவன். அப்போது இந்த பேர் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த விதி மாற்றப்பட்டு அந்த தாய்க்கு குழந்தையை கொடுக்கின்றான். இந்த அடிப்படையிலே நாம் குழந்தை மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்ன செய்யலாம், அதுக்குள்ள அமல்களை செய்து துவாக்களை செய்து அதை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ குழந்தைக்கு நம்ம என்ன ஓதுறது, இப்போ குழந்தை இல்லை என்ன ஓதுறது பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு என்ன காரணங்கிறது தெரிஞ்சுக்குங்க. குழந்தை இல்லாததுக்கு 2 விஷயமா இருக்குது. ஒன்று, உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ அதை நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சுக்கிறணும். டாக்டர்கிட்ட காமிப்பது கூட நம்ம ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது டாக்டரை தீர்க்க முடியாத பிரச்சனை கூட தீர்த்து விட்டுரும். 2வது பிரச்சனைன்னு சொன்னால் ஜின்னு சித்தானுடைய பிரச்சனை. இது அதிகமாக இருக்குது. இது என்ன செய்யணும், சில பெண்களை இந்த ஜின்னு என்ன செய்யணும்னு சொன்னால் அதனுடைய பார்வை வைத்துக்கொள்ளும். அப்போ அவங்க குழந்தை உண்டாகும் பொழுது அது என்ன செய்யும், அப்படியே உதச்சி விட்டுரும். பார்ப்பீங்க, 1 மாதத்துல 2 மாதத்துல 3 மாதத்துல அபார்ஷன் ஆயிரும். இது ஷைத்தானுடைய வேலை. அப்போ நம்ம 2 விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று, உடம்பு சம்மந்தப்பட்டதுக்கு ஓத வேண்டியது கொடுக்கணும். அது ஜின்னு ஷைத்தான் இருந்துன்னு சொன்னால் அதனை தடைபடுவதும் கொடுக்கணும். இது 2 சேர்ந்து கொடுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இது ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது என்ன செய்வாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து 2 பிரச்சனைக்கெல்லாம் சேர்த்து மாத்திரை ஒரு 5-6 மாத்திரை எழுதுறாங்கன்னு சொன்னால் அது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மாத்திரை எழுதுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த ஆன்மீகத்திலையும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கொடுக்கும் பொழுது அது எதாக இருந்தாலும் சரிதான், அது ஜின்னு சைத்தான் பிரச்சனை இருந்தாலும் சரிதான், அதுவும் சரியாயிரும். உடம்பு சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையும் சரியாயிரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம ஓத வேண்டியது என்னென்னு சொன்னால் ஸலவாத். இதுக்கு முன்பாக நம்ம இதுக்கெல்லாம் கட்டாயம் செஞ்சாகணும். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், நம்ம ஆன்மாவை பலப்படுத்தக்கூடிய இதுக்கெல்லாம் செஞ்சுக்கிறணும். இதை நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஸலவாத் 41 தடவை ஓதணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 71 தடவை.
லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலில் அஸீம் 71 தடவை, வலா யஊது ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலில் அஸீம் ஆயத்துல் குர்சியில் கடைசியாக வரக்கூடியது 71 தடவை ஓதணும். அதுக்கப்புறம் குலுது பிர்பின் நாஸ் 7 தடவை, குலுது பிர்பில் ஃபலக் 7 தடவை, அல் சூரா 7 தடவை ஓதணும். அதுக்கடுத்ததாக சூரத்து யூனுஸில் 81வது அத்தியாயம் 81வது வசனம், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால மூசா சொன்னார், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இதனை 71 தடவை ஒதுக்கணும். அதோடு சேர்த்து, இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு சாலிஹான ஆண் பிள்ளையை தருவாயாக, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, இதை நீங்கள் 71 தடவை இது ஓதி முடித்த பிறகு திரும்ப அலும் சலவாத் 41 தடவை ஓதி அதை தண்ணியில் ஊதி அதை குடிக்கணும். ஓதி முடித்த பிறகு துவா செய்யணும், யா அல்லாஹ் யா அர்ஹமுர் ராஹிமீன் அப்படிங்கிறத 71 தடவை மறந்துடாதீங்க. யா அர்ஹமுர் ராஹிமீன் இது 71 தடவை. இதை ஓதிட்டு, யா அல்லாஹ் இந்த சலவாத்தின் பரக்கத்தினாலும் நான் ஓதிய இந்த திக்ருடைய ரகசியங்களை கொண்டும் எனக்கு நீ உன் புறத்தில் இருந்த சாலிஹான பிள்ளையை தருவாயாக என்று துவா செஞ்சுட்டு குடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், குழந்தை உண்டாகி குழந்தை பிறக்கும் வரை நீங்கள் என்ன செய்யணும், ஓதிக்கிட்டே இருக்கணும். குழந்தை உண்டாகிடுச்சு 3 மாதம் ஆகிடுச்சு சொன்னால் நீங்கள் குறைச்சிக்கலாம். இவ்வளோ ஓத முடியலன்னு சொன்னால் இதில் பகுதியாக குறைத்து கொள்ளலாம். இந்த ஊரில் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை உண்டாகும். எனக்கு தெரிந்து 25 பேருக்கு மேலே குழந்தை உண்டாகி அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த குர்ஆனை ஓதின பிறகு ஓதி குழந்தை பிறந்தவர்கள் இருக்கிறாங்க, இப்போ கர்ப்பமானவர்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக உயர்ந்தது. ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் மனசில் வைக்கணும், என்னென்னு சொன்னால், அல்லாஹ் மீது நம்பிக்கை. அல்லாஹ் அவனுடைய குர்ஆனாகப்பட்டது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் இது உடனே நிச்சயமாக எனக்கு கிடைக்கும், அந்த நம்பிக்கை வைங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கணித்திருக்கிறீர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற, நம்முடைய துஆக்கள் கபூலாக, இம்மை மறுமையிலே வெற்றி பெற 5 விஷயங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். என்ன காரணம்னு சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்குத்தான் படைத்திருக்கிறேன் என்றால் சொல்கின்றான். அதனை முழுமைப்படுத்துவதான் நம்முடைய கடமை. உங்களுடைய உலக வாழ்க்கையெல்லாம் ஓகே, ஆனால் அதோடு சேர்ந்து நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் முழுமையான வெற்றி இருக்கும். 1வது என்னென்னு சொன்னால், 5 நேர தொழுகையை பயபக்தியுடன் அந்தந்த வகுத்திலே கட்டாயம் தொழுதுருங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையிலையும் விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபீன், இந்த தொழுகையில் தொழ முயற்சி பண்ணுங்க. இது நீங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக அமையும். அதே மாதிரி ஜக்காத் கடமையாக உள்ளவங்க ஜக்காத்தை அவசியம் கொடுங்க. ரமலான் மாதத்தில் நோன்பை 30 முழுமையாக பிடிங்க. ஹஜ்ஜு கடமையாக உள்ளவங்க சிறு வயசுலேயே சென்று வந்துடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் தான தர்மங்களை அதிகமாக கொடுத்து வாருங்க, ஏழைகளுக்கு உதவி வாருங்க. இது 1வது விஷயம். 2வது விஷயம்னு சொன்னால், காலை மாலை தஸ்பீஹாத் திக்ருகளை ஸலவாத்தை விடாமல் ஓதிட்டுவாங்க. காலையில் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் இது 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் இது 100 தடவை. இதை காலையில் ஓதிங்கன்னு சொன்னால் அன்று மாலை வரை உங்களுக்கு ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய அதிகமான அமல் செஞ்சு கொடுத்து நீங்கள் ஆகிடுவீங்க. உலகத்தை விட அதிகமாக நன்மை கிடைக்கும். அதே மாதிரி இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், பாவ மன்னிப்பு தேடுறது, இது நீங்கள் 100 தடவை ஓதிட்டுவாங்க. உணவுடைய வாசல் திறக்கப்படும், பரக்கத்து கிடைக்கும், உணவு தட்டுப்பாடு நீங்கும். 3வது ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத் 150 தடவை காலை மாலை ஓதிட்டுவாங்க. அல்லாஹ் ரஹமத் கிடைப்பதற்கும் உங்களுடைய துஆ கபூலாகிறதுக்கும் இது காரணமாக அமையும். இதே காலையில் ஃபஜ்ர்லேருந்து 11:30 மணிக்குள்ள ஒரு தடவையும்,
அதே மாதிரி அசர்லேருந்து நைட்டு 11:30 மணிக்குள்ளே ஒரு தடவை ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது விஷயம் என்ன சொன்னால், குர்ஆனை காலை மாலை அரை மணி நேரம் கட்டாயம் ஓதிட்டு வாங்க. குர்ஆன் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குர்ஆன் ஓத தெரியாது ஓதுவதற்கும், ஓத தெரிஞ்சவர்கள் தஜ்வீதுன்னு ஓதுவதற்கும் நம்ம வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது நம்பர் வந்து 98 40 92 59 49. இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா உங்களுக்கு அந்த குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. கட்டாயம் நீங்கள் குர்ஆனை ஓதித்தான் ஆகணும். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவனுடைய குர்ஆனை ஓதாமல் நீங்கள் போய் நின்னீங்கன்னு சொன்னால் அதை விட மிகப்பெரிய கைசேதம் ஒரு எதுவுமே கிடையாது. அதனால் இப்போது எல்லாம் அதுக்கு வழி வந்து விட்டது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வழிமுறைகள் கிடைச்சிருச்சு, அவசியம் இந்த குர்ஆனை ஓதுங்கள். அதுக்கடுத்ததாக 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், மிக முக்கியமான விஷயம், உறவு பந்தங்களை பேணிக்கொள்ளுங்கள், உறவுகளை முறிக்காதீங்க. லா யதுகுல் ஜன்னத காத்திய, உறவுகளை முறித்தவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். மனைவி செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்கார் செய்ய வேண்டிய கடமை, நண்பர்கள் செய்ய வேண்டிய கடமைலாம் சரியாக செய்யுங்க. உங்களுடைய நாக்கையும் உங்களுடைய கைகளையும் பிறருக்கு எந்த விதமாக தீங்கு செய்யாமல் தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. இது ஹதீஸ். யாரையும் திட்டாதீங்க, யாருடைய பொருளையும் எடுத்துக்கிறாதீங்க. அது ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் சரி தான், அது போதும் நரகத்துக்கு போவதற்கு. யாருக்கு அநியாயம் செய்யாதீங்க. அவங்களுடைய துவா உங்களுடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிடும். அவங்களுடைய ஃபத்துவா யாருக்காவது அநியாயம் செஞ்சு அவங்க ஃபத்துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையுமே இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 5வது விஷயம், நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் பரிசுத்தம் செய்யக்கூடிய தஸ்கியா. இது அவுலியாக்கள் இறைநேசர்கள் வந்து மறைவாக செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் கற்றுக் கொடுக்கணும் உத்தரவிட்டதன் காரணமாக இது வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நம்ம குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஆயிரக்கணக்கான பேர் இதில் பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது நம்பர் என்னென்னு சொன்னால் 90 25 96 93 55. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினா அவங்க குரூப்பில் இணைச்சிருவாங்க. கடைசியாக அன்பிற்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவருமே வந்து இந்த அழைப்பு பணியை மக்களுக்கு நன்மை எடுத்து செல்லக்கூடிய பணியை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், தஆவுனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயங்களுக்கு ஒருவருக்கொரு உதவியாக இருக்குன்னு சொல்கிறான். அந்த அடிப்படையில் உங்களால் இது மாதிரி பயன் பண்ண முடியாதுன்னா கூட இந்த விஷயங்களை நீங்கள் யாருக்காவது ஷேர் செஞ்சீங்கன்னு சொன்னால், இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் ஷேர் செஞ்சோம்னு சொன்னோம்னா அதை கேட்டு யாராவது பலனடைந்து அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய அவங்களுடைய அதே அளவு நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இது இறைவனுடைய மிகப்பெரிய பாக்கியம். அதனால் இந்த அழைப்பு பணியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து மக்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். புதுசாக வந்தவங்க பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு பட்டன் இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் அழுத்துறீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கொடுத்து நம்மளை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.